ஹீரோக்களுடைய சம்பளம் அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சுமை அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் முன்னணி ஹீரோக்கள்னு சொல்கிறவங்க வந்து கோடிகளில், அதுவும் சாதாரண கோடியில் 100 கோடின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திரைப்பட விநியோகஸ்தரும் திரையரங்கு உரிமையாளரும் தயாரிப்பாளருமான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தமிழ் சினிமாவில் ரகசியமாக வந்து லாபத்தில் பங்குன்னு பல ஹீரோக்கள் வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு. சில பேர்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் இல்லைங்க, 100 கோடினா 100 கோடி, 180 கோடினா 180 கோடி, அதை கொடுத்தா தான் நாங்கள் வந்து கேமரா முன்னாடி நிற்போம் அப்படின்னு மாதிரி விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம், அதாவது தனக்குன்னா அந்த டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கும்போது பார்த்து செலவு பண்ணுறாங்க. அடுத்தவங்களுக்கு படம் எடுத்து கொடுக்கும்பொழுது பெரிய பட்ஜெட்டில் போய் லண்டனில் போய் ஒரு அரண்மனையில் போய் எடுக்கலான்றாங்க. இங்கே அவங்களுக்கான படமாக இருந்தால் எங்கேயாவது ஒரு குடிசையில் வச்சு எடுத்துக்கிறாங்க. அவங்களே ஒரு கட்டத்தில் திணறி போய் இனிமேல் ப்ரொடக்ஷனே வேணாம் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு இதையெல்லாம் பார்ப்போம். இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமது பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் ஏறக்குறைய தெலுங்கில் உள்ள முன்னணி நடிகர்கள் அத்தனை பேரும் வந்து லாபத்தில் பங்கு, எங்களுக்கு சம்பளம் வேணாங்க, ஒரு அட்வான்ஸை கொடுங்க, படம் ஓடிச்சுன்னா அந்த படத்துலேருந்து என்ன லாபமோ அந்த லாபத்தில் நீங்கள் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது. என்னென்னா, ஒரு சாமானியுடைய மனநிலை பாருங்கள். வந்து ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பில் வேலை செய்கிற ஒருத்தர், ஒரு ஏரி வேலை செய்கிற ஒருத்தர், அவங்களுக்கு என்ன தினக்கூலி வந்து ஒரு சொற்ப ரூபா. அவன் வந்து ஒரு செய்தியிலையோ ஒரு வீடியோலையோ பார்க்குறான்னு வச்சுங்க, இந்த நடிகருக்கு 100 கோடி, அந்த நடிகருக்கு 150 கோடி அப்படின்னும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வந்து 100 கோடி இந்த சாதாரண காசு இல்லை. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, மதராசி படம் 5வது நாள் கலெக்ஷன் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. போட்டதோடு சேர்த்து சிவகார்த்திகேயனை பாராட்டியும் இருக்காங்க, விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 5 நாளில் இந்தியா ஓவர்சீஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. இது ஏன் வந்து ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயனை ஓட்டுறாங்க அப்படின்பொழுது, இந்த படத்திற்காக சிவகார்த்திகேயன் ஒரே ஒரு அட்வான்ஸ் மட்டும் வாங்கி உள்ளதாக தகவல். மீதி வந்து படத்துக்கு நல்லா செலவு பண்ணுங்கள், என் சம்பளம் வந்து நான் லாபத்தில் வாங்கிக்கிறேன், நான் இந்த படம் ஓடிச்சுன்னா என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு தருணம் இருக்காங்க, சிவகார்த்திகேயனுடைய சம்பளமே 70 கோடிங்க, இந்த படமே 5 நாளில் மொத்தமாக இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்குது, இதில் எங்கே இந்த லாபத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, சிவகார்த்திகேயனுடைய சம்பளம் 50 கோடியோ 40 கோடியோ 30 கோடியோ, அவர் ஒரு படம் நல்லா வரணும், அந்த படம் நல்லா ஓடணும், அந்த படத்துக்கு நல்லா செலவு பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு ஆக்ஷன் படம், அது தனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு முன்னிறுத்துகிற படம், ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய படம். அதனால் சம்பளத்தில் நான் வந்து அடம்புடின்னு கிடையாது, வந்து நான் இறங்கி வரேன்னு. இது வளர்கிறவங்களுக்கான ஒரு விஷயம்.